Hello all, guten Tag. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு வெக்சல் ப்ராப்போசிஷன் பார்க்க போறோம். ஸோ வெக்சல் ப்ராப்போசிஷன் அப்படின்னா டூ வே ப்ரப்போசிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு ப்ரப்போசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூபர். யூபர் அப்படின்னா அபவுட். யூபர் அப்படின்னா அபவுட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Der Vogel fliegt über die Wolke. Der Vogel fliegt über die Wolke. The bird flies on the cloud. The bird flies on the cloud. இந்த இடத்துல யூபர் ஆன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ யூபருக்கு யூஸ்வலாகவே அபவுட், ஆன், அபவ் இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல யூபர் அப்படிங்கிறது ஆன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். The bird flies on the cloud. ஸோ இந்த இடத்துல யூபர் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட்டை டினோட் பண்ணுது. ஏன்னா அது கிளவுட் மேலே ஃப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றதுனால, பறக்குது அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல யூபர் அப்படிங்கிறது அக்குசாட்டிவ் குறிக்கும். ஸோ ஃபோல்க அப்படியோட ஆர்டிகல் டி. ஸோ யூபர் அக்குசாட்டிவ் இருக்கிறதுனால தி அப்படியே ரீட்டைன் ஆகும். Der Vogel fliegt über die Wolke. Der Vogel fliegt über die Wolke. இதுல டாட்டிவ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். Das Bild hängt über dem Sofa. Das Bild hängt über dem Sofa. இந்த இடத்துல யூபர் அப்படிங்கிறது above. இந்த இடத்துல யூபர் அப்படிங்கிறது above. So the photo is hanged on the sofa. The photo is hanged above the sofa or on the sofa. Das Bild hängt über dem Sofa. So das Sofa ஆனா யூபர் டாட்டிவ் அப்படிங்கிறதுனால dem அப்படின்னு மாறிடும். Das Bild hängt über dem Sofa. That's all is for யூபர். ஸோ யூபர்லையும் எங்க அப்படின்னு சொன்னா அது டாட்டிவ், எங்க போறோம் இல்லை எங்க ஃப்ளை ஆகுது ஒரு மூமெண்ட் நம்ம பண்ணுச்சுன்னா அது அக்குசாட்டிவ். நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் பார்க்கலாம். ஃபோர். ஸோ ஃபோருக்கும் இந்த இடத்துல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இல்லைனா இன் ஃப்ரண்ட் ஆஃப், அந்த மாதிரி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு வெக்சல் ப்ராப்போசிஷன். அதுக்கும் கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Er parkt das Auto vor die Garage. Er parkt das Auto vor die Garage. He parks the car in front of the garage. He parks the car in front of the garage. ஸோ அவன் பார்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் இருக்கு. ஸோ ஃபோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அக்குசாட்டிவ். ஸோ கராஜ் ஓட ஆர்டிகல் தி, ஆனால் ஃபோர் அக்குசாட்டிவ் ஆகுறதுனால அந்த தி அப்படியே மெயின்டைன் ஆகும். Er parked das Auto for the garage. He parks the vehicle or he parks the car in front of the garage. இது டாட்டிவ் ஃபோர் எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். Das Auto steht vor der Garage. Das Auto steht vor der Garage. The car is in front of the garage. The car is in front of the garage. ஸோ கார் எங்க இருக்கு? கேரேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஃபோர் வந்து டாட்டிவ் எடுத்துக்கும். ஸோ தி கராஜ், டெர் கராஜ் அப்படின்னு மாறும். Thus Auto steht vor der Garage. Danke.